அன்புமிக்க நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டு ஆன்மீகம், தமிழருடைய ஆன்மீகம் குறித்து பல்வேறு புதிய பார்வைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வள்ளலார் குறித்தும் 14 சித்தர்கள் குறித்தும் புதிய பார்வைகள் இளையோரிடத்திலும் பொதுமக்களிடம் வளர்ந்து வரக்கூடிய சூழலில் 1960களிலேயே 14 சித்தர்களை ஆய்வு செய்து அவர்கள் கூறியிருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களையும் தமிழ் சமூகத்தை முன்னேற்றக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு போராளிகளைப் போல 14 சித்தர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு சித்த மருத்துவம் என்ற மருத்துவ முறையை கட்டமைத்து தமிழ் இன முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரலாற்று குறிப்புகளோடு சித்தருடைய பாடல்களையும் குறிப்பிட்டு ஒரு நூலாக தமிழ் அறிஞர் சாமி சிதம்பரனார் அவர்கள் படைத்திருக்கிறார். அவருடைய நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்ட நிலையில் 14 சித்தர்கள் குறித்த இந்த சித்தர்கள் கண்ட விஞ்ஞானம் தத்துவம் என்ற நூலை பன்மை வெளி சார்பிலே நாங்கள் மறுபதிப்பாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய சிறப்பு வெளியீடாக இதனை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த நூலினுடைய ஒரு அறிமுக விழா தான் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த நூல் என்பது இன்றைக்கு என்ன அவசியம் அப்படின்னா, சித்தர்கள் ஏதோ சாதாரணமாக அவங்களாம் ஏதோ சாமியாருங்கன்ற அளவில் தான் ஒரு கருத்து போக்கு இருக்குது. அப்படி கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய தத்துவவாதிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எல்லாம் இந்த நூலில் அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். ஒவ்வொரு சித்தருடைய பாடல்கள் முழுமையாக ஆய்வு செய்து அதில் எந்தெந்த கருத்துக்கள் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்றைய நவீன சமூகத்துக்கு அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் இருக்குது என்பதை அந்த வரிகள், ஒரிஜினல் வரிகளை அந்த பாடல்கள்லேருந்தே எடுத்து இந்த நூலில் போட்டிருக்கிறார். இப்போ ரசவாதம்னு நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி நேனோ டெக்னாலஜின்னு பேசுகிறோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அது சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி தான் நேனோ டெக்னாலஜி என்பது ஒரு 100 ஆண்டுகளில் தான் டெவலப் ஆன ஒரு கருத்தியல் சயின்ஸ். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அது உலகம் அதிசயிச்சு பார்க்குது. ஏன்னா நேனோ என்பது என்னென்னா, ஒரு அணுவையும் பிளந்து அதனுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்துவதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய சித்தர்கள் பஸ்பம் என்று அதை பேசியிருக்கிறார்கள், தங்க பஸ்பம் என்று பேசியிருக்கிறார்கள். அதற்கான மருத்துவ கூறுகள் பேசியிருக்காங்க. பாதரசத்தை எப்படி பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி பேசியிருக்கிறாங்க. பல மூலிகைகள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். அதனால தான் இப்போ இன்றைக்கி உலகமே ஒவ்வொரு கொரோனா வந்த பிறகு எல்லாம் பயந்து இருக்கும்போது, உலகத்தில் கொரோனாவுக்கு அச்சப்படாத ஒரு இனம்னா தமிழ் இனம்தான். ஏன்னா எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஏடுகளை படித்து, சித்தர்களுடைய ஏடுகளை படித்து 64 வகை சுரக்காய்ச்சல் இருக்கிறது. அந்த 64 வகை சுரக்காய்ச்சலில் ஒரு வகை காய்ச்சல் தான் இந்த கொரோனா காய்ச்சல் என்று சொல்லி, அதில் இந்த மாதிரி இருந்தால் வாத சுரக்குடிநீர், கபசுர குடிநீர் என்று அறிமுகப்படுத்தி மக்கள் வெளியே சுதந்திரமாக உலக நாடுகள்லாம் முடக்கம்னு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கும்போது உடனடியாக இதை குடித்து விட்டு வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லி, தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் மிக மிக குறைவாக இருக்கிறதுனா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர். அதையெல்லாம் எப்படி ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சாங்க என்பது பெரிய வியப்புக்குரியது. அப்படி அந்த மருத்துவத்துக்கு உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக விளங்கிய இனம்தான் தமிழிடம். அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோம்னா பல நாடுகள் தமிழ்நாட்டு ஓலைச்சுவடை தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜெர்மன் ஹோமியோபதி மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு ஓலைச்சுவடியுடைய குறிப்புகளை வைத்து தான் அவங்க அந்த மருத்துவத்தை, இந்த பட்டை சாறிலேருந்து இந்த மூலிகையை எடுத்து அதை ஒரு மருந்தாக பக்குவப்படுத்தி அதை ஹோமியோ மருந்தாக நம்மக்கிட்டே வந்துருக்கு. அதுபோல் பார்த்தோம்னா மருத்துவத்துக்கு பார்த்தோம்னா ரெட்டை பாம்பு போட்டிருப்பாங்க. உலக அளவில் மருத்துவத்துக்கான ஒரு குறியீடுனா அதான் ரெட்டை பாம்பு. அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஆல மரத்தடியிலையும், அரச மரத்தடியிலையும் அதை பார்க்கலாம். நாம் ஆன்மீகத்தோடும் நாம் ஓகத்துக்காக குறிப்பிட்ட அந்த இடநாடியும் பிங்கல் நாடியும் குறிப்பிட்ட ஒரு பாம்பு போன்ற சின்னம் இருக்குது பாருங்கள். அதுதான் உலகத்துக்கே மருத்துவத்துக்கான அடையாளமாக மாறி போயிருக்கு. அந்த அளவிற்கு மருத்துவத்தில் முன்னோடியாக விளங்கிய தமிழினம் அதெல்லாம் எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா, சித்தர்களுடைய அந்த மரபு அறிவு தான். அந்த அளவுக்கு சித்தர்கள் சிறந்து விளங்கி இருப்பதனால்தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவம் என்றால் என்ன என்று இந்த உலகிற்கே சொன்ன இனம் இந்த இனம். எனவே அப்படி இருக்கிறதுனால தான் இவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இன்றைக்கி இருக்குது. நீட்டில் நம்ம இவ்வளோ கடுமையாக போராடுறோம்
தமிழ்நாடு அப்படின்னா இந்த மரபார்ந்த அறிவு தான் மிக முக்கியமான காரணம். அதனால தான் இவ்வளோ மருத்துவர்கள், இவ்வளோ மருத்துவமனைகள், இவ்வளோ மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ அந்த அளவு ஒரு மருத்துவம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, தத்துவம் சார்ந்து தமிழ் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறது என்றால் சித்தர்களுடைய பங்களிப்பு தான் எனக்கு மிக முக்கியமான காரணம். எனவே தான் சித்தர்களுடைய வழியில் வந்தவர்களை, அந்த ஆசீவக கருத்துக்களையும் சைவ சமயத்தையும் ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுடைய வழித்தோன்றல்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருக்கிறோம். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றும்படி எழுத்தாளர் கீழடி வாணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் கண்ட விஞ்ஞானம் தத்துவம். சித்தர்கள் கண்ட விஞ்ஞானம் பற்றியும் தத்துவம் பற்றியும், மெய்யியல் தத்துவம் பற்றியும் சித்தர்கள் என்னென்னலாம் கூறியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த புத்தகத்தை சாமி சிதம்பரனார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சித்தர்களை எந்திரத்தவர் என்றும் கூறுவர். அவர்கள் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை என்றும் கூறுவர். அவர்களை எதிர்த்து யாரும் வாதிடவும் இல்லை. இதுவரைக்கும் தமிழ் சித்தர்களின் வாக்குகளை எதிர்த்து, அவர்களின் கண்டுபிடிப்புகளை எதிர்த்து யாரும் விவாதித்ததே இல்லை உலக அளவில். ஏன் அப்படின்னா, சித்தர்கள் தங்களுடைய உடலில் இருந்து சிந்திப்பவர்கள். அதேபோல் தங்களுடைய உடலை விட்டு வெளியேறியும் பேரண்டத்தையே உடலாக கொண்டு அதிலிருந்தும் சிந்திப்பவர்கள். பேராற்றலுடன் தொடர்பு கொண்டு அதன் மூலம் தங்களுடைய உள்ளத்தை பேரண்ட ஆற்றலிலிருந்து வரும் வெளிப்பாடுகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு தங்களுடைய உள்ளத்தை திறந்து வைத்திருந்தவர்கள் தான் எந்திரத்தோர் சித்தர்கள் என்று நான் படித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சித்தர்கள் எழுதிய விஞ்ஞானம் எப்படிப்பட்டது, தத்துவம், மெய்யியல் தத்துவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த புத்தகத்தில் தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினரும் தமிழ் வேத ஆகம பாடசாலையின் நிறுவனருமானவர் அம்மையார் சிம்மம் சத்யபாமா அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள். இந்த நூலின் பிரதிகளை பெறுவதற்காக ஆசீவகம் நடுவம் நிறுவனர் திரு ஆசீவகம் சுடரொளி அவர்களும், ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்களும், வீரத்தமிழர் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் திரு மதிபாலா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைமை தாங்கிய ஐயா பொதுச் செயலர், துணை பொதுச் செயலாளர் க அருணபாரதி அவர்களையும், நன்றி கூறவிருக்கும் ஆனந்தன் ஐயா அவர்களையும், முன்னிலை வகித்திருக்கும் பன்மை வெளி வெளியீட்டு அகத்தின் பொறுப்பாளர் வெற்றி தமிழன் அவர்களையும் வரவேற்று, பொதுமக்களையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். முதலாக இந்த நூல் வெளியீடு அம்மையார் சத்யபாமா அவர்கள் இந்த நூலை வெளியிடுகின்றார். இந்த நூலின் முதல் பிரதியை ஆசீவகம் சமய நடுவத்தினுடைய தலைவர் முனைவர் ஆசீவகம் சுடரொளி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன், 4th எஸ்டேட் தமிழ் அவர்கள். நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் மதிபாலா அவர்களுக்கு. இந்த புத்தகம் குறித்து ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். பன்மை வெளி பதிப்பகத்திற்கும் அதே போல தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய
துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அருணபாரதி அவர்களுக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்பது தற்காலத்திற்கும் தேவையானதாக இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு ஆய்வுக்கு நாம் உட்படுத்த வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். ஏனென்றால் இக்காலகட்டத்தில் நம்ம மருத்துவத்துறை ரீதியாக எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம், தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்றால் தோழர் அருணபாரதி அவர்கள் குறிப்பிட்டது போலவே அதற்கான ஒரு வேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மருத்துவம் என்கிற ஒரு அடிப்படையில் எவ்வளவு பாரம்பரியமிக்க மருத்துவ முறைகளை நாம் கையாண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்றைக்கு இந்திய அளவிலே தமிழ்நாடு மருத்துவத்துறையில் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு அடிப்படை தமிழர்களிடம் இருந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை ரீதியிலான அறிவுதான். அந்த மருத்துவ அறிவு என்பது இடைப்பட்ட காலகட்டங்களிலே வைதீக மரபினாலும் பிராமணிய மரபினாலும் எப்படி கட்டுடைக்கப்பட்டது என்கிற கருத்துகளையும், அதே போல வைதீக மரபிலிருந்தும் பிராமணிய மரபிலிருந்தும் தமிழர்களை மீட்டெடுப்பதற்காக சித்தர்கள் எப்படியாக தங்களுடைய மொழிகளை தங்களுடைய எதிர்ப்புகளை கையாண்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்று விவரங்களை அடக்கியிருக்கக்கூடிய நூலாக இந்த நூலை நான் பார்க்கிறேன். மிக குறிப்பாக மரியாதைக்குரிய ஐயா சாமி சிதம்பரனார் எழுதியிருக்கக்கூடிய நூலை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சாமி சிதம்பரனார் ஐயா யார் என்று நிறைய பேருக்கு தெரிந்திருக்குமா என்றால் எனக்கு தெரியவில்லை. ஐயா அவர்கள் அடிப்படையில் ஒரு பெரியாரிஸ்ட். மிக குறிப்பாக தமிழர் தலைவர் பெரியார் என்ற நூலை எழுதி வெளியிட்டவர் ஐயா சாமி சிதம்பரனார் அவர்கள் தான். அப்படிப்பட்ட சாமி சிதம்பரனார் ஐயா எழுதியிருக்கக்கூடிய இந்த சித்தர்கள் கண்ட விஞ்ஞானம் தத்துவம் என்கிற நூல் அடிப்படையில் தமிழரிடம் இருந்த உணர்வுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும் நான் நம்புறேன். ஏன்னா இதுல மிக குறிப்பா ஒரு நிறைய சித்தர்களை பத்தி பேசுறாங்க. அதுல சிவவாக்கியார்னு ஒரு சித்தர், அதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பறச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சிதோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சாதி வேற்றுமைகளை துவக்க காலங்கள் தொட்டே தமிழர்கள் எப்படி எதிர்த்து வந்திருக்கிறார்கள், தமிழர்கள் மரபில் எப்படி சாதி உணர்வுக்கு எதிரான உணர்வு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பல இடங்கள்ல குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறாங்க. இது சாதி எதிர்ப்பு உணர்வு, மத ரீதியிலாக ஓர்மைப்படக்கூடிய உணர்வு இல்லாத தன்மை, இப்படின்னு தமிழர்கள்ட்ட இருந்த இன ஓர்மை சிந்தனை குறித்தும் ஒற்றுமை சிந்தனை குறித்தும் மனித ஓர்மை சிந்தனை குறித்தும் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த நூலில் நமக்கு விளக்குது. இதை படிக்க நமக்கு என்னன்னா இது ஒரு அறிவு சுரங்கம்னு சொல்லலாம். நீங்க எல்லா விதமான புதிய விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க. ஆகா, இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் போல் இருக்குது, இவ்வளவு விஷயம் நம்மகிட்ட இருந்துருது, இன்னைக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், அதை நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறத தூண்டக்கூடிய விதமா இந்த புக் நமக்கு கண்டிப்பா அமையும். ஏன் சொல்றோம் அப்படின்னா தமிழர்கள் மரபுல இயற்கையாகவே இயல்பாகவே தன்னியல்பாகவே பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிற உணர்வும் பிராமணிய எதிர்ப்பு அப்படிங்கிற உணர்வும் ரத்தத்திலேயே இருக்கிற ஒரு விஷயமா இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதைத்தான் சித்தர்கள் தொடர்ந்து வைதீக மரபை எதிர்க்கக்கூடிய பிராமணிய மதத்தை எதிர்க்கக்கூடிய கோட்பாடுகளை தொடர்ந்து பேசி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவண சான்றாக இந்த புத்தகம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மருத்துவ ரீதியாக தமிழர்கள் எப்படி முன்னேறிய மக்களாக இருந்திருக்கிறாங்க, நம்மள்கிட்ட எல்லா விதமான விஷயங்களும் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. குறிப்பா ஒரு இடத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க, அதை மட்டும் நான் இங்க வாசிச்சு காமிக்க விரும்புறேன். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுல முக்கியமான ஒரு கருத்து, வைதீக மரபுல பிராமணிய மரபுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல இக்காலங்கள் உண்டு அக்காலங்கள் உண்டு. அதே போல நீங்கள் செய்த இன்ப துன்பங்களுக்கு ஏற்றபடிதான் இக்கால வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நீங்க மாற்றுத்திறனாளா இருக்கிறீங்க, ஸ்பெஷல் சைல்டா இருக்கிறீங்கன்னா உங்களுக்குலாம் இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு திரியிறாங்கல்ல, அதையெல்லாம் உடைக்குது இந்த நூல். அப்படிலாம் கிடையாது. இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நீங்க சிறப்பா உங்க உடம்பை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால சிறப்பா வாழ முடியும் அப்படிங்கறத தான் திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறதா திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த உங்களுடைய ஆயுள் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்க போதே தவிர இன்ப துன்பங்கள் யுகம் போன்ற நம்முடைய தத்துவத்திற்கோ நம்முடைய மரபிற்கோ எதிரான சிந்தனை போக்குகள் கிடையவே கிடையாது. நீங்க இன்னைக்கு நல்லபடியா வாழணும் அப்படின்னா அடிப்படையில் உங்ககிட்ட இருக்க வேண்டியது நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல உணவு முறையும் நல்ல உணர்வும் தான் அப்படிங்கறத தான் எடுத்து சொல்லுது. ஏன் இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா யோகா அப்படிங்கிற கலையை உலகத்திற்கே கொடுத்துருக்கிறோம்னு சொல்றாங்க.
முதல்ல யோகா அப்படிங்கிற கலையை உலகத்திற்கே கொடுத்தது தமிழர்கள் தான் நம்ம சொல்லணும். அதையும் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு முறை வந்து சைவ அறிஞர் மரியாதைக்குரிய ஐயா கரு ஆறுமுகத்தமிழன் இதை குறித்து ரொம்ப விரிவா பேசியிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஓகம் அப்படிங்கிற தமிழர்களின் கலையைத்தான், ஓகம் அப்படிங்கிற ஓக கலையைத்தான் இவங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளியில போகும்போது யோகா அப்படின்னு மாத்துறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் தமிழர்களின் மரபில் இருந்த ஓகக்கலை அப்படிங்கிறது யோகாவா மாற்றப்பட்டு அதற்கு ஒரு இந்திய சாயம் பூசப்பட்டு அதுக்கு ஒரு ஆரிய சாயம் பூசப்பட்டு அது உலக நாடுகள் அளவுல பரவி கொண்டு போறோன்றாங்க. ஆனா அடிப்படையில் அதற்கு உரிமை கொண்டாட வேண்டிய, நம்ம எதற்கு உரிமை கொண்டாடுறது கிடையாது, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பெருந்தன்மைவாதிகள் தமிழர்கள், அடிப்படையில உரிமை கொண்டாடுறது கிடையாது. ஆனால் யோகா என்று இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய அந்த கலை ஓகக்கலை தான். அந்த ஓகக்கலையை கொடுத்தது தமிழர்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. இப்படியாக பலவிதமான அரிய தகவல்கள் அடங்கி இருக்கக்கூடிய, அரிய வரலாற்று தகவல் அடங்கி இருக்கக்கூடிய இந்த நூல் அப்படிங்கிறது உண்மையிலேயே மெய்யியல் வழியிலையும் சரி, மருத்துவ வழியிலையும் சரி, தமிழர்கள் எப்படி முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. இதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தொடர் அருணபாரதி அவர்களுக்கும் சரி, பன்மை வெளியீட்டகத்துக்கும் சரி, என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த நூலை வந்து காசு கொடுத்து வாங்கி படியுங்க, நிச்சயமா இது உங்களுக்கு பயன்பெறும். நன்றி. அடுத்ததாக நூலை பெற்றுக்கொண்ட ஆசீவகம் அமைப்பினுடைய சமய நடுவம் அமைப்பினுடைய தலைவர் முனைவர் ஆசீவக சுடரொலி ஐயா அவர்கள். இந்த சிறப்புமிக்க மாலை நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட, புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த புத்தகம் சாமி சிதம்பரனார் ஐயா எழுதிய புத்தகத்தை வாசிக்கும் வாய்ப்பு பெற்றதன் அடிப்படையில் எனது கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் மிக சிறப்பாக இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்களையும் நமக்கு எடுத்து காட்டினார். இந்த புத்தகம் சித்தர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதோடு நமது மரபு, நமது தொன்மை இவைகளை விளக்குவதோடு மட்டும் அல்லாமல், சித்தர்கள் மருத்துவத்திற்கு முன்னோடியாக இருந்தார்கள், நாம் தாம் மருத்துவத்திற்கு ஆதியாக இருந்தோம் என்பதையும் இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுகிறது. அதோடு நிற்காமல் மருத்துவத்தை நாம் சரியாக செய்வதற்கு கால நேரம், அதற்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலிகைகள் எல்லா காலத்திலும் கிடைக்காது. அந்த மருந்தை கால நேரம் அறிந்து அதையும் புரிந்து நாம் கொடுக்கும் பொழுதுதான் நோய் சரியாக தீரும் என்பதை உணர்ந்து அவர்களே வானசாத்திரத்தை அறிவியலின் முன்னோடியாக இருந்து ஜோதிட கலையையும் அவர்களே நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மட்டும் நிற்காமல் இந்த வானசாத்திரமும் மருத்துவமும் மக்களுக்கு சரியாக பலன் தர வேண்டும் என்றால் அவர்களுக்கு மன உறுதி அவசியம் என்ற அடிப்படையிலே மந்திரத்தையும் அவர்களே உருவாக்கி கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் பேசுகின்ற மணி, மந்திர, ஔஷதம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், மருத்துவம், மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் உலகத்திற்கு கொடுத்தவர்கள் தமிழர்கள்தான், சித்தர்கள்தான் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாது சித்தர்கள் இம்மூன்றையும் தந்ததோடு சமூகத்திற்காக சாதி பாகுபாடுகளை எதிர்த்து போராடி, வர்ணாசிரமத்தை எதிர்த்து போராடி புரட்சியாளர்களாகவும் பகுத்தறிவாளர்களாகவும் இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு அவர்கள் பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துவதோடு, இன்றைய கால சூழ்நிலையில் சித்தர்களின் கண்டுபிடிப்புகளும்
அவர்களது வழிகாட்டல்களும் இந்த சமூகத்திற்கு மிக அவசியம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு பன்மைவெளி பதிப்பகம் இந்த புத்தகத்தை மீண்டும் வெளியிட்டிருப்பது என்பது இந்த புத்தகத்தின் ஆசிரியர் குறிப்பிடுவதைப் போல நான் எழுதிய இந்த புத்தகத்தில் சில குறைகள் கூட இருக்கலாம், தவறுகள் கூட இருக்கலாம். அதை உணர்த்துவதன் மூலம் இந்த சித்தர்களுடைய கலை இன்னும் மக்களிடம் முறையாக செல்வதற்கு இந்த புத்தகம் பயன்படும் என்று புத்தகத்தின் ஆசிரியரே குறிப்பிட்டிருக்கிறார். அதை போலவே இந்த பன்மைவெளி பதிப்பகமும் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட இன்றைக்கு விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இருக்கிற இந்த சித்தர்களையும் சித்தர்களின் நூல்களையும் சித்தர்களை பற்றிய பெருமைகளையும் நாம் அறிந்து கொள்வதற்கு, அது இன்னும் விழிப்புணர்வு வெளியே வருவதற்கு மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கின்ற பன்மைவெளி பதிப்பகத்தாருக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இந்த நூலை வெளியிட்ட அம்மா சத்யபாமா அம்மையார், தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையிலே தெய்வத்தமிழ் பேரவை என்று அமைத்து தமிழ்நாடு முழுக்க தமிழ் குடமுழுக்குக்காக தமிழ் அர்ச்சகர்கள் தமிழிலே உள்ளே கருவறைகளை அர்ச்சகரை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான போராட்டங்களை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் அம்மையார் சத்யபாமா அவர்களும் ஆசிவகம் சுடரொளி அவர்களும் நமக்கு பழக்கமானார்கள். எல்லோரும் தெய்வத்தமிழ் பேரவை என்ற கூட்டமைப்பாக உருவாகி தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களிலே குடமுழுக்குகளிலே தமிழ் வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைந்து போராடி வருகின்றோம். அதுபோல் சேலத்திலே கஞ்சமலையில் இருக்கக்கூடிய சித்தர் கோயிலிலே தமிழில் குடமுழுக்கு வேண்டும் என்பதற்காக அம்மையார் அவர்கள் தான் வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலே வெற்றி பெற்றதோடு முதல் முறையாக அவர்கள் அரசு நடத்தக்கூடிய ஒரு குடமுழுக்கிலே வேள்வி சாலையிலே தமிழ் குடமுழுக்குக்கான ஒரு யாக குண்டத்தை வேள்வி குண்டத்தை அம்மையார் அவர்கள் பெற்று அவர்கள் வழியிலே ஒரு குடமுழுக்கை கடந்த ஆண்டு நிறைவு செய்தார்கள். இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட நாளை எல்லாருமே திருச்செந்தூர் போகிறோம். நாளைக்கு திருச்செந்தூரில் நாளைக்கு காலையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குடமுழுக்குன்னு இந்த ஆண்டு நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு போய் மனு கொடுத்து ஏற்கனவே இந்து அறநிலையத்துறை ஆணையரை பார்த்து கொடுத்தாச்சு. இருந்தாலும் கோயிலில் போய் அங்கே செயல் அலுவலரையும் இணையானரையும் பார்த்து மனு கொடுக்கறதுக்கு எல்லாரும் கிளம்புறோம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழ் குடமுழுக்குக்காக தமிழ் அர்ச்சகருக்காக தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய அம்மையார் சத்யபாமா அவர்கள் இந்த நூல் குறித்த சில வார்த்தைகள் பேசுவார். ஓம் குருவே போற்றி. தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினரும் தமிழ் வேத ஆகம பயிற்சி பாடசாலை அரச யோகி கரூரர் அவர்களின் வழியில் பயிற்சி வழங்கி வரும் நிறுவன தலைவர் சிம்மம் சத்யபாமா அம்மையார் நான். சித்தர்கள் கண்ட விஞ்ஞான தத்துவம் இந்த புத்தகம் வெளியிட வந்திருப்பதில் இதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த அருணாபாரதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த புத்தகத்தை தற்போது மீண்டும் மறுபதிவாக வெளிக்கொண்டு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தர்களும் மனித வாழ்வியலும் விண்ணில் இருப்பது தான் நம்மளுடைய உடலில் இருக்குது. திருமூலர் சொன்னது. நம்ம உடலே கோயில். நம்மளுடைய உடலில் இயங்கக்கூடிய ஒவ்வொன்றும் அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு கூறியிருக்கிறாரு. இப்போ அண்டத்தில் உள்ளது எப்படி இந்த பிண்டத்தில் இருக்கும்? அண்டத்தில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய சூரியன், சந்திரன், விண்மீன் இதனுடைய ஒளி தான் பூமியில் படுகின்ற கதிர்வீச்சு. இன்றைய நாள் முழுநிலவு நாளா, அமாவாசை நாளா, சூரிய ஒளி முழுமையாக பூமியில் படுகிறதா? சூரிய ஒளிக்கும் இந்த பூமிக்கும் சித்தர்களுக்கும் என்ன தொடர்பு உள்ளது? ஏன்னா சூரிய ஒளி இருந்தால்தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பயிரினங்களும் உயிரினங்களும் வளர்ச்சி பெறும். அந்த பயிரினங்களையும் உயிரினங்களையும் வளர்ச்சி பெற செய்யக்கூடிய கதிர்வீச்சு சூரிய ஒளி மட்டுமே. அதேபோல் நிலவு ஒளி. இரவில் பூக்கள் மலரும். இரவில் பூக்கள் மலருவதற்கு சந்திரனுடைய ஒளி தேவை. இதற்கு சந்திரனுடைய ஒளி பூமியில் படுவதால் இந்த நிகழ்வு நிகழ்கிறது. இதுபோல் விண்ணில் இருக்கக்கூடிய கோள்களினுடைய கதிர்வீச்சு தான் மண்ணில் இயங்கக்கூடிய பயிரினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் இயக்கக்கூடிய இயக்க பேரணுவா இருக்கின்றது என்பதை சித்தர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். எந்த ஒரு கல்விச்சாலையும் இல்லாத காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இன்ன பயிரினங்களைத்தான் உணவாக உட்கொண்டு மானுட உயிரினங்கள் வாழ முடியும் என்பதை தேர்வு செய்து ஒவ்வொரு பயிரினங்களுக்கும் அந்த பயிரினங்களுடைய செயல்முறைக்கு ஏற்ப அவர்கள் பெயர் வைத்தார்கள். இது
உணவாக உட்கொள்ளலாம். இதை இந்த மூலிகையை மருந்தாக உட்கொள்ளலாம். உடலில் வரக்கூடிய நோய்களுக்கு இன்ன மூலிகை மருந்து, இன்ன பயிரினங்கள் உணவு என்பதை வரையறை செய்தது சித்தர்களே. இதேபோல் நோய் வரக்கூடிய விலங்கினங்களிலிருந்து ஒரு பாம்பு கடிச்சா அதுக்கு என்ன பச்சிலை வேண்டும். இன்னைக்கு தான் நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மருத்துவமனைக்கு போகிறோம். அன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வைத்தியர் இருப்பார் அந்த ஊரில். பாம்பு கடிச்சிருச்சா அதுக்குரிய பச்சிலை உடனே சரியாயிரும். குறிப்பிட்ட நேரம் மீறிவிட்டால் நஞ்சு உடலில் பட்ட பிறகு மருத்துவத்தாலும் காப்பாற்ற முடியாது, சித்தர்களாலும் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் உள்ளே போய் அந்த குருதியை உரைய செய்துவிடும். குறிப்பிட்ட நேரத்துக்குள் கொண்டு போனாதான் சித்தர்களாக இருந்தாலும் காப்பாற்ற முடியும். விஞ்ஞான மருத்துவ உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில வைத்தியத்திலே காப்பாற்ற முடியும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்கே போனால் தான் காப்பாற்ற முடியும், இங்கே இருந்தால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுபோல் பல வகையான பாம்பாட்டி சித்தர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாம்பை ஆட்டி வைக்கக்கூடியவர். உடலிலும் சரி வனத்திலும் சரி. இன்னைக்கு பாம்பு பிடி வீரர்கள் பாம்பு பிடி அந்த தொழில் செய்து அந்த பாம்பு நஞ்சை எடுத்து தான் ஆங்கில மருந்துக்கும் இன்னைக்கு மருந்து தயார் பண்ணுறாங்கங்கிறத இதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ அந்த பாம்பு நஞ்சிலிருந்து தான் பாம்பு கடி விஷமுறிவு மருந்து தயாரிக்கப்படும் என்பதை எங்கே கண்டுபிடித்தார்கள்? சித்தர்கள் எழுதி வச்சது தான். அவங்க நேரடியாக அன்னைக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்க. இதுபோல் ஒவ்வொன்றும் நம்மளுடைய சித்தர்கள் கண்ட விஞ்ஞான தத்துவத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய கொங்கண சித்தர், பாம்பாட்டி சித்தர், உள்ளே இருக்கக்கூடிய திருமூலர், இவர்களை பற்றிய தனித்தனி வரலாறு மருத்துவ குறிப்புகளும் உண்டு. சோதிடமும் உண்டு. இந்த சோதிடத்தில் தான் விண்ணில் இருக்கக்கூடியது. நம்ம என்ன விண்மீன் நிகழும் நேரத்தில் பிறக்கின்றோமோ அந்த விண்மீனினுடைய தாக்க ஒளி நம்ம உடல்ல இயங்கும். அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய நோய் பிறப்பு இறப்பு வரை கணித்தார்கள் சித்தர்கள். இன்ன விண்மீனில் பிறந்தாங்கன்னா இந்த நாள் இறப்பாங்கங்கிறத கணித்து ஜோதிடமாக பிறப்பியல் சாதகமாக வைத்தார்கள். அது இன்னைக்கும் வளரலை. மெய்யான சித்தர்கள் கண்ட சோதிடம் ஓலைச்சுவடியெல்லாம் தடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. அதையெல்லாம் இதுபோல் மீட்டு கொண்டுகிட்டு வெளி மக்களுக்கும் வெளி உலகிற்கும் நம்மவர்களுக்கும் வெளிப்படுத்துவதற்கு இதுபோல் சித்தர்கள் எழுதிய நூல் பல வெளிவர வேண்டும் என்பதை நான் மனமார்ந்த இதை வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி, மேலும் பல நூல்கள் இதுபோல் சித்தர்கள் வெளிவர வேண்டும் என்பதையும் கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. இறுதியாக நன்றியுரை கூற வருகிறார் தோழர் தீந்தமிழன். நூல் அறிமுக நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணாபாரதி அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கக்கூடிய பன்மை வெளிகட்ட பொறுப்பாளர் தோழர் வெற்றி தமிழன் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய எழுத்தாளர் ஐயா கீழடி வாணன் அவர்களுக்கும், நூலை வெளியிட்டு உரை நிகழ்த்திய அம்மையார் சத்யபாமா அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்ட ஐயா ஆசிகம் சுடரொலி அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்ட உரையாற்றிய ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் ஐயா அவர்களுக்கும், வீரத்தமிழ் மொழி ஒருங்கிணைப்பாளர் ஐயா மதிபாலா அவர்களுக்கும் மற்றும் நூல் அறிமுக விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் பன்மை வெளியிட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடையளிக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.